இருந்த முதலமைச்சர் ஒரு இந்திய அரசியல் சூழல் மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையில எல்லோரும் எல்லா அரசியல் வேறுபாடுகளையும் மறந்து இந்தியா வெல்ல வேண்டும். திரு ஜென்ராம் அவர்கள், ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, அதனை தற்பொழுது பார்க்கலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த தகவலை எப்படி பார்க்கறீங்க? திரு ஜென்ராம், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து 3 நாட்களாக பதற்றம் இருந்து வந்த ஒரு சூழல்ல தற்பொழுது இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவல் தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதல்களை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளும் தற்பொழுது 2 நாடுகளுக்கு இடையேயான தாக்குதலை உடனடியாக நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்டு டிரம்ப் மற்றும் அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறையுடைய செயலர் மார்க்கோ ரூபியோ ஆகிய 2 பேருமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். டிரம்பினுடைய அதிகாரப்பூர்வ அந்த சமூக வலைதள கலக்கான ட்ரூத் சோசியல் மூலமாக இந்த ஒரு அறிவிப்பை அமெரிக்காவுடைய அதிபர் அறிவித்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 3 தினங்களுக்கும் மேலாக கடுமையான ஒரு தாக்குதல் என்பது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது அந்த தாக்குதலை கைவிடுவதற்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஒரு ஃபுல் அண்ட் இம்மீடியட் சீஸ்ஃபயர் என்ற அடிப்படையில் இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது. 2 நாடுகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். அந்த தகவலை பொறுத்தளவில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறையுடைய செயலராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோவும் இந்த தகவலை அவர் உறுதி செய்து அவரும் பதிவிட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். அதாவது ஒரு காமன் சென்ஸிற்கும் ஒரு பொது புலனாய்விற்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளும் முன்வந்துள்ளதாகவும் அமெரிக்காவினுடைய தலையீட்டின் காரணமாக இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 6 மணிக்கு மத்திய அமைச்சகம், குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கு சற்று முன்னதாக இந்த ஒரு அறிவிப்பு என்பது அமெரிக்காவுடைய அதிபர் தரப்பிலிருந்து வந்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு தயாராக இருப்பதாகவும் உள்ளது என்ற ஒரு தகவலை ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய அதிகாரிகளிடம் அவர்கள் பேசிய பொழுதும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் ராணுவத்துறை அதிகாரியாக இருக்கட்டும், அவர்களிடம் பேசும் பொழுதும் மார்க்கோ ரூபியோ இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்து எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் அமெரிக்கா வருவதற்கு தயாராக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்று காலை கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒரு முடிவிற்கு 2 நாடுகளும் வந்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெஹல்காம் தாக்குதலில் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரைக்குமாக மேற்கொள்ளப்பட்ட எல்லா நடவடிக்கைகளிலுமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ரொம்ப ஒரு மென்மைத்தன்மை கொண்டதாகத்தான் இருந்தது. ஜேடி வான்ஸ் துணை அதிபரும் கூட 2 நாட்டு விவகாரங்களில் நாங்கள் தலையிடுவது சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் தெரிவித்திருந்தார். இந்நிலையில போர் நிறுத்தம் அல்லது இந்த போர் பதற்றத்தை நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு முடிவை அமெரிக்கா அறிவிப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மிக முக்கியமாக, அதாவது நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு ஒன்று அளித்த ஒன்ற பேட்டியின் பொழுது அமெரிக்காவுடைய துணை அதிபர் கொடுத்த அந்த ஒரு கருத்துக்கள் என்பதற்கு தாண்டி அதன் பிறகு பல்வேறு பேச்சுவார்த்தை முயற்சிகள் என்பது அமெரிக்காவுடைய அதிகாரிகள் மட்டத்தில் மட்டுமல்லாமல் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ தரப்பிலிருந்தும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுடைய மூத்த தலைவர்கள், கேபினெட் அமைச்சர்களிடம் நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மத்தியஸ்தர் என்ற நிலைமையில் 2 நாடுகளும் இந்த போர் போன்ற ஒரு சூழலை தவிர்க்க வேண்டும், பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் ஏற்கனவே டொனால்டு டிரம்ப் ஒரு அறிவுரையாக அவர் அறிவுறுத்தியிருந்தார். பல்வேறு பேச்சுக்கள் என்பது நடைபெற்றதன் அடிப்படையில் இந்த ஒரு முடிவிற்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளது என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது கடந்த 2022 ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகான ஒரு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான ஒரு வர்த்தக, பொருளாதார மற்றும் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்பது கடுமையான ஒரு விளைவுகளை சந்தித்ததை அடுத்து சர்வதேச அளவில் அதனுடைய தாக்கம் என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த ஒரு முடிவை ஏற்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் அமெரிக்காவின் தரப்பிலிருந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் இடையான பிரச்சனைகள் எந்த ஒரு மத்தியஸ்தரையும் பொதுவாக இந்தியா அனுமதிப்பது இல்லை என்ற
இருந்தாலும் இந்த முறை அதனுடைய எஸ்கலேஷன் என்பது வரம்பு மீறி சென்று விட்டதாகவும் பல்வேறு தலைவர்கள் கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள். பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் என்பது ஏற்புடையது அல்ல. அதிகாலை குறிப்பாக அதாவது குடிமக்கள் அதாவது பொதுமக்களுடைய குடியிருப்புகளை தாக்குவதும் ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கண்டனத்தையும் அமெரிக்காவின் தரப்பு பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ள கடுமையான பாதிப்புகளிலிருந்து அதை மீள்வதற்கு தங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று பல்வேறு சர்வதேச நாடுகளுடன் அந்நாட்டினுடைய துணை பிரதமர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளதாகத்தான் நாம் கூற முடியும். இந்தியாவை பொறுத்தளவில் தொடர்ந்து தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபடும் பொழுது அதனை ஒரு போராக தீவிரவாத தாக்குதல் என்பது இந்தியாவின் மீது நடத்தப்படும் பொழுது அதனை ஒரு போர் என்று கணக்கில் கொள்ளப்பட்டு அதற்கு எதிர்த்தரப்பு பதிலடி என்பது வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் இன்று பிற்பகல் இந்தியாவுடைய அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஒரு முடிவு என்பது தற்பொழுது அமெரிக்காவுடைய தலையீட்டால் வந்துள்ளதாகத்தான் தெரிகிறது. ஆப்கானிஸ்தான், ஈரான், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் நேரடியாக இரண்டு நாடுகளுடைய தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து இந்த போர் நிறுத்தம் குறிப்பாக பாதுகாப்பினுடைய கருத்தில் கொண்டு மக்களினுடைய நலனையும் கருத்தில் கொண்டு இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதே போல தற்பொழுது பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷாக் தர்ரும் அதிகாரப்பூர்வமாக சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் இந்த போர் தாக்குதல் நிறுத்தம் குறித்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவுடைய அறிவிப்பிற்கு பிறகு பாகிஸ்தானுடைய இறையாண்மையை பாதுகாக்கும் வரையிலும் அதனுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பாதுகாக்கும் வகையிலும் இந்த ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டுள்ளது. அமைதியை நிலைநாட்டுவதற்காக பாகிஸ்தான் முழுமையாக உழைத்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய தலையீடு மட்டுமல்லாமல் பல்வேறு உலக நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு போர் நிறுத்த முடிவு என்பது வந்ததாக தெரியாது. தற்பொழுது வரை இந்தியாவின் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை. இன்னும் 6 மணிக்கு சரியாக சற்று நேரத்தில் நடைபெற உள்ள மத்திய அரசினுடைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அதற்கான அறிவிப்புகளை வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா சுசித்ரா, இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த வெளியுறவுத்துறை செயலாளருடைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக பாலையினம் சற்று நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பவன் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் வைத்து இந்த ஒரு சந்திப்பு என்பது நடைபெற உள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை செயலராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதலாக மற்ற தலைவர்கள் அல்லது அதிகாரிகள் யாரேனும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அந்த சந்திப்பின் பொழுது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எந்த காரணத்திற்காக இந்தியா எடுத்துக்கொண்டது என்ற தொடர்பான அறிவிப்புகளையும் தகவலையும் அவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது டெல்லியில் நடைபெறும். அதன் பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்தியா வெளியிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நிச்சயம் சுசித்ரா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பிரிகேடியர் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இரு நாடுகளும் போரை நிறுத்துவதற்கான முழுமையான ஒரு சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மகிழ்ச்சி தருகிறது. இரு நாடுகளினுடைய செயலையும் தான் பாராட்டி வரவேற்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? திரு தேவதாஸ், தற்போது அமெரிக்க அதிபருடைய ஆனால் இதற்கு முன்கூட்டியே நமது பிரதமர் ஒரு அறிவிப்பு தெரிவித்தார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஹலோ, am I audible? சார் தொடர்ந்து பேசலாம் சார். Act of terror is equal to act of war. Act of terror is equal to act of war. Act of terror is equal to act of war. இதை நான் கொஞ்சம் முன்னாடி இன்னும் பின்னாடி எடுத்துட்டு போறேன். மதியானம் நடந்த ஒரு தொடர்ந்து பேசலாம் திரு தேவதாஸ். தற்போது கடந்த 3 நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் நீடித்து வரக்கூடிய இந்த
போர் பதற்றம் என்பது தொடர்ந்து ஒரு பதில் தாக்குதல்களாக இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கையை இரு நாடுகளும் நிறுத்திக் கொள்வதாக முழுமையான ஒரு தாக்குதல் நிறுத்தம், ஒரு சீஸ்ஃபயர் என்பது போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒன்றாக இருக்கும். அதற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முடிவை தான் வரவேற்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. உடனடியாக இந்த போர் நிறுத்தம் அல்லது எல்லையில நீடித்து வரக்கூடிய இந்த போர் பதற்றத்தை நிறுத்திக் கொள்வது அப்படிங்கிற முடிவின் அடிப்படையில் முப்படைகளினுடைய அந்த நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? பல மிக முக்கியமாக, அதாவது எல்லை பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் என்பது நடைபெற்று வரும் நிலையில்தான் இந்த ஒரு அறிவிப்பு என்பது தற்போது நடைபெற்றது. மிக முக்கியமாக ரஜௌரி உள்ளிட்ட பகுதிகளில் ஜம்மு காஷ்மீருடைய எல்லைப்புற மாவட்டங்களில் தற்பொழுதும் ஒரு பீரங்கி தாக்குதல், துப்பாக்கி தாக்குதல் என்பது அங்கு நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவுடைய அரசு மற்றும் பாகிஸ்தான் அரசாங்கமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் இந்திய அரசின் சார்பாக தற்பொழுது எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனாலும் மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் கடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை அதிபரும் வெளியுறவுத்துறை செயலர் ஆகிய இரண்டு பேருமே பல்வேறு பாகிஸ்தான் மற்றும் இந்திய அதிகாரிகள் பலரோடு தொடர்பில் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த ஒரு சீஸ்ஃபயர் என்பது வந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் மார்க்கோ ரூபியோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறையுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய சபாஸ் ஷெரீப் ஆகியோருடன், அவர் மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய ஆர்மியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசீம் முனீர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவின் தரப்பிலிருந்து நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஒரு முடிவு என்பது எட்டப்பட்டுள்ளது. அதற்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் நம்ம பேசலாம்.